சரியா? சமநிலை, விளைவிசை திருப்பம் அதெல்லாம் சேர்த்து வச்சு உங்களுக்கு பெரிய ஒரு எக்ஸாம் ஒன்று நான் நடத்துவேன். ஓகே, சரி. இப்ப சமன்ல படிக்கக்குள்ள உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, விசைகள்ல அடையாளங்கான விசைகளை குறிக்க எல்லாம் தேவை. சரியா? அதால நான் உங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு சில விசைகளை பத்தி படிப்பிக்கிறேன். உங்களுக்கு விசைகளுக்கு வரைவிலக்கணம் தெரியும் என்னன்னா, விசை அப்படின்னு சொன்னா என்ன ஷிம்ரா? விசைன்னா என்ன? எனிவன்? ஓய்வில் இருக்கும் பொருளுண்டை இயங்க வைக்கிறதுக்கு வழங்கப்பட வேண்டியது விசை. ஓகே, ஒரு அளவு சரி. அப்போ இயங்கிட்டு இருக்கிற பொருளை நிப்பாட்டுறதுக்கு தேவையில்லையா? தேவைன்னா விசை தேவை. இயங்கிட்டு இருக்கிற பொருளோட இயக்க திசையை மாத்துறதுக்கு விசை தேவை. பெரிய இயக்கத்தை பார்த்திருப்பீங்க, நீங்க எப்படி எரிஞ்சாலும் அது இப்படித்தான் போகும். காரணம் என்னண்டா, நிறை அதுல இயக்க திசையை மாத்துது. சோ ஏதோ ஒரு வகையில ஒரு பொருள்ற இயக்கத்தை மாற்றும் காரணி தான் விசை. அந்த விசை இயக்கத்துல வேகத்துல பருமனை கூட்டலாம், குறைக்கலாம், அல்லது திசையை மாத்தலாம். சரியா? அப்படி பல விளைவுகள் விசைக்கு காணப்படும். சோ நம்ம எழுதி கொள்வோமா விசையை பத்தி? உங்களுக்கு ஆல்ரெடி நான் தரலையா விசையை பத்தி? எழுதி கொள்ளுங்க. விசைகள் விசைகள் ஏன்னா அவளுக்கு எழுதி செய்யறதுக்கு இதுகள் தேவாக சொல்லித்தாரு. சரியா? விசைகள். சோ விசைகளுக்கு எழுதி கொள்ளுங்க. பொருளொன்றின் இயக்கத்தை மாற்றும் காரணி, பொருளொன்றின் இயக்கத்தை மாற்றும் காரணி, பொருளொன்றின் இயக்கத்தை மாற்றும் காரணி விசை ஆகும். விசை ஆகும். பொருளொன்றின் இயக்கத்தை மாற்றும் காரணி விசை ஆகும். சோ அந்த விசை இயக்கத்துல வேகத்தை கூட்டலாம், வேகத்தை குறைக்கலாம், அல்லது வேகத்துல திசையை மாத்தலாம். சோ அப்படி 3 வகையான விளைவுகள் வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எழுத தேவையில்லை. சரியா? அடுத்தது பொதுவான ஒரு தியரி ஒன்று சொல்லித்தரேன். விசைகள் 2 வகைப்படும். ஒன்று தொடுகை விசைகள், 2வது புல விசை. தொடுகை விசைகள் சொன்னா 2 பொருட்கள் தொட்டுட்டு தலை வரும். இப்ப நான் சுவர்ல சாஞ்சா நான் சுவருக்கு ஒரு விசையை கொடுப்பேன், சுவர் எனக்கு ஒரு விசையை தரும். சோ அது ஒரு விதமான தொடுகை விசை. இப்ப நான் அந்த மாக்கரை தாங்குறேன். மாக்கரால் என்ற கைக்கு வழங்கப்படுறது தாக்கம், நான் மாக்கருக்கு விளங்குறது மறுதாக்கம். அது ஒரு தொடுகை விசை. அது போல ஒரு பொருளை நான் அப்படி கட்டி தொங்க போட்டா, இந்த சார்ஜரை பாருங்க. ஓகே, இந்த சார்ஜர் தொங்குது என்ன கையில இருந்து. சரியா? சோ இதுல சார்ஜர பாரம் இது இந்த இழை மீது என்ன செய்யும்டா ஒரு இழுவை உருவாக்கும். சோ அந்த இழுவை ஒரு தொடுகை விசை. இந்த இழுவை இதுல நிறைய சமப்படுத்துது. சரியா? ஓகே, இந்த இழுவை இந்த நிறைய சமப்படுது. சோ இழுவை ஒரு தொடுகை விசை. அது போல நீங்க ஒரு மேற்பரப்புல ஒரு பொருளை வச்சுட்டு நீங்க தள்ளும் போது அது அசையாம இருக்குன்னா அதுக்கு காரணம் உராய்வு. சோ 2 மேற்பரப்புகள் உரசுறத்தால, அந்த 2 மேற்பரப்புகளுக்கும் இடையில கரடு முரடுத்தன்மை காணப்படுறதால உராய்வு வரும். சோ அது ஒரு தொடுகை விசை. ஆனா ஒரு சில விசைகள் தொடாமலேயே வரும். சரியா? உதாரணமா என்ன சொல்லுவீங்க நீங்க? தொடுகை அல்லாத விசைகளை சொல்லுங்க. புல விசைகள் சொல்லுங்க. காந்த விசை. எஸ், வெரி குட். காந்த விசை. காந்தம் உலோகங்கள் மீதும் மற்ற காந்தங்கள் மீதும் விசை ஏற்படுத்தும். ஏன்னா நாங்க காந்தப்புல படிப்புகள் படிப்போம். காந்தம் மின்னோட்டங்கள் மீது விசை ஏற்படுத்தும். சோ அந்த விசை ஒரு தொடுகை இல்லாம வருது. சோ அது ஒரு புல விசை. வேற? ஈர்ப்பு விசை. வெரி குட், ஈர்ப்பு விசை. 2 திணிவுகளுக்கு இடையில தொடுகை இல்லாம விசை வரும். சரியா? சூரியன் பூமியை கவருது, பூமி அதில் உள்ள எல்லா பொருட்களையும் கவருது. அந்த பொருட்கள் தொட்டாலும் சரி, இப்படி வழியில விழுந்தாலும் சரி, தொடாட்டிலும் சரி, அது புல விசையை கொடுக்கும். சரியா? சோ அது ஒரு புல விசை. வேற? மின் கவர்ச்சி விசை. மின் கவர்ச்சி விசை, மின் விசை. சிம்பிளா சொல்லலாம்.
மின்விசை கவர்ச்சியா இருக்கலாம், தள்ளுகையா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒத்த ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று கவரும். சரியா? சோ அது மின்னேற்றங்களுக்கு இடையில